சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு HDFC வங்கி மற்றும் SBI வங்கியில் யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அவங்க 2 பேருக்குமே 2 வகையான முக்கிய அறிவிப்புகள் வந்து வெளியாகிருக்கு. அதாவது புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல HDFC வங்கிக்கு பார்த்துடலாம். அதாவது எப்படி SBI பேங்க் வந்துட்டு பொதுத்துறை வங்கிகள்லேயே மிகப்பெரிய வங்கியோ அதே போலவே தனியார் துறை வங்கிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த HDFC தான் மிகப்பெரிய வங்கி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் வந்து இருக்காங்க. ஏன்னா இந்த HDFC வங்கியில் பலவிதமான லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தாலுமே சிபில் ஸ்கோர் நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் இந்த HDFC வங்கியை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவை HDFC வங்கி வந்து அனைத்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்க நபர்களுக்குமே வெளியிட்டிருக்காங்க. சேவிங்ஸ் பேங்க் இல்லைனா கரண்ட் அக்கௌண்ட் எது வச்சுருந்தாலும் சரி, இல்லைலாம் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதே நம்மளோட பணத்தை சேவிங்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அது இப்போ காலகட்டத்தில் மாறி மாறி டிரான்சாக்ஷன்ஸ்க்காக மட்டுமே வந்துட்டு இப்போ ஒரு அக்கௌண்ட் அப்படின்றத ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் நிறைய மக்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் ஃபிக்ஸ்டாக போடுறதுக்குன்னு தனியாக வந்து ஒரு டெபாசிட் ஸ்கீமை எடுத்து இதனால் பார்த்தீங்கன்னா HDFC வங்கிக்கு நிறைய லாஸ் ஏற்பட்டிருக்கிறதாகவும், அதாவது நிறைய பேர் பணம் அப்படின்றது சேவிங்ஸ் பேங்க் வைக்காமல் போகிறதுனால ஸோ அவங்களுக்கு வட்டி வழங்குறது 4% நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். ஸோ இதனால் எங்களுக்கு லாஸ் அப்படின்றது நிறைய ஏற்படும். ஸோ இதனால் 2.75% நாங்கள் குறைச்சிருக்கோம் அப்படின்ற அறிவிப்பை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுவுமே HDFC பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் 15 லட்சத்துக்கு மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா அதற்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 3.25 குறைச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ முக்கிய அப்டேட்டாக HDFC வங்கியிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இரண்டாவதாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாகிருக்கு. அதாவது யாரெல்லாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணுறீங்களோ UPI மூலமாக ஃபோன்பே, கூகுள் பே இல்லைனா யோனோ ஆப் யூஸ் பண்ணி யாரெல்லாம் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ ஸோ அவங்க அனைவருக்குமே ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா மாதம் இனிமே கட்டணம் முறையாக மாதம் 200 ரூபா அப்படின்றது டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு பிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மினிமம் இவ்வளோக்குள்ளே தான் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணாதான் இந்த அமௌண்ட் பிடிப்போம் அப்படின்றதும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ என்ன அப்படின்றது உங்களோட பேங்க் பிரான்ச்சை விசிட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரூரல் அதாவது கிராமத்துக்கும் சிட்டிக்கும் வந்து இது வேறுபடும் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எங்கே வந்து பிரான்ச் இருக்கோ ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த 2 அறிவிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.